நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எம்எஸ்வி ஐயாவோட ஃபேவரட் ஒரு டிவோஷனல் சாங். இதை ஸ்ரீஹரி எடுத்து பாட போகிறான். ஸ்ரீஹரிக்கு ஃபீல் அண்ட் பொடி சங்கதிகள் அண்ட் மியூசிக்கல் ஃப்ரேசிங் மூணுமே ரொம்ப நன்னா வருது. வாய்ஸில் இன்னும் இம்பேக்ட் இருக்கலாம், போக போக வரும். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் விழி அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் விழி அழகை பாடுங்களே. எங்கோடி தென்றல் தரும் ராகங்களே, எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரி இந்த பாட்டு பாடும்போதெல்லாம் என்னோட கண்ணில் எம்எஸ்வி சார் ஹார்மோனியம் வாசிச்சுட்டு பாடுறதையே நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் எல்லா ப்ரோக்ராம்லேயும் இந்த பாட்டு பாடுவார். அதில் வந்து எங்கள் கண்ணதாசனின் புகழை பாடுங்கள்னு பாடுவார். அப்படி இருந்தது அவங்க ரெண்டு பேரோட டீம். அதில் வந்து எம்எஸ்வி சார் பாடும்போது ஒரு சங்கதி எக்ஸ்ட்ரா ஒன்று போடுவாங்க.
புல்லாங்குழல் ஒன்று பாடுவார் அவர் எப்போவுமே கச்சேரியில். அது வரலையேன்னு நினச்சேன் நான். அப்போ தான் இல்லை, அவர் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது. எம்எஸ்வி சாருக்கு ஒரு பெரிய வணக்கம். மிழி அழகைன்னு பாடிங்க, அது விழி அழகை. அப்புறம் சரணம் எண்டு முடிக்கிற இடத்துல மட்டும் பாடுங்களேன் கொஞ்சம் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஸ்ருதி சரியில்லை. மொத்தத்தில் ரொம்ப அழகாக பாடுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நல்லா ஸ்ரீஹரி பாடுறது. என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, சில இடத்துல நீங்கள் பாடும்போது அந்த லேண்டிங் அந்த எண்டு வரும்போது கொஞ்சம் அந்த பிரெத் எடுக்கிறதுனாலே அன்னத்தில் டப்புன்னு கட் பண்ணிடுறீங்க சில இடத்துல. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில இடத்துல வந்து அந்த கனெக்ஷன்ஸ் அழகாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் எங்கே பிரெத் எடுத்துக்கணும், அதை எப்படி பாடணுங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுங்கள் ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. செல்லம், இன்னியோட பெர்ஃபார்மன்ஸோட நேரத்துக்கும் திடத்துக்கும் உங்களுக்கு ஒரு சாக்லேட் ஷாப். Srihari, congratulations. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பேந்த முழிச்சு பயந்து, இப்போலாம் வந்து ஓகே பாடியாச்சு, போடுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ். வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இது எல்லோ கலர் கோட்டோட ரகசியம் என்ன? இது எல்லோ கலர் தானா இல்லை என்னது? ஓரஞ்சு. ஓகே, சரி, ஹாப்பியா இருக்கியா? சந்தோஷமா இருக்கியா? எப்படி சார், எப்படி நீங்க வந்து அடிக்கடி இந்த மாதிரி சாக்லேட் ஷவர்லாம் வாங்கி எங்க எல்லாரையுமே இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்றீங்களே, என்ன ரகசியம் ஃபாலோ பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சூப்பர் சிங்கர்ல இந்த விஷயம் வந்து நீங்க மாத்தலாமே அப்படின்னா நீ எந்த விஷயத்த மாத்துவ? ஆங்கர்ஸ் 2 பேரும் மாற்ற சொல்லிடுவான். எதுக்கு? ஆங்கர்ஸை தவிர, ஓகே, நம்ம ஜட்ஜஸை தவிர, அனந்த் சாரை தவிர, ஆர்கெஸ்ட்ராவை தவிர இந்த விஷயத்த நம்ம மாத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னா அது என்ன விஷயம்? நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நாங்க செட்டை மாத்திடுறோம். ஓ, வேணா ஹெல்ப் வேணா கேட்டு வா, போ, எனக்கு காதுல வாங்கிட்டு வா. டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா உங்க மெம்பர்ஸோட, சீனியர் மெம்பர்ஸோட? ஸோ என்ன விஷயத்த மாத்தலாம்? அவங்க சொன்ன எலிமினேஷன் மாத்தலாம். மெகா சீரியல் மாதிரி வந்து சூப்பர் சிங்கர் ஒரு 4 வருஷத்துக்கு நடக்கணும். நீங்க எல்லாம் ஜூனியர்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீங்க பாடிட்டு இருப்பீங்க. அப்படியே சீனியர்ஸ்க்கு போயிடலாம். என்னடா நினைச்சீங்க? அடுத்த வாட்டி வருவேல, பாத்துக்கிறேன், போய் உட்கார். அதான் இவங்களை கொடுத்து என்னடா பேய் படத்துல ஒரு ஆவி மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கிற செட்டுல. இங்க வாடா டேய் தம்பி, இங்க வா. எங்க போயிட்டு வரும்? இங்க வாங்க. என்னடா ஏய் என்ன பண்ணிட்டு அங்க வந்து அங்க உட்கார்ந்து தேங்காய் சாப்பிடு. தேங்காய் சாப்பிட்டே? டேய் ஒரு நிமிஷம் இரு, இதோ புதுசா ஏதோ டிடெக்ட் ஆகுதே. ஏடா இது ப்ரொடக்ஷன்ல சட்னி அரைக்கிறதுக்காக வச்சிருக்கிறதா? ஹலோ, எலி பிடிக்க வச்சிருந்தாங்க அந்த தேங்காவை. எனக்கு சாப்பிடுறதுக்காக வச்சு. சரி, அப்படி ஓரமா போயிட்டு உட்காந்து அரை போ. இந்த பையனுக்கு எலிமினேஷன்லாம் கிடையாதா? இல்ல, எலிமினேஷன்லாம் கிடையாது. டேஞ்சர் ஜோன் கூட வர மாட்டாங்க. நம்மளுக்கு தான் டேஞ்சர் ஜோன் வரும் அவன்கிட்ட.